அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ அமுதா. இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு பணம் வரும் வழி. அந்த தலைப்புல 12 லக்னங்களுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப பார்க்கறது 3வது லக்னம், மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்துக்கு பணம் வரும் வழி அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். வாங்க. பொதுவா 12ஆம் இடம்னா ஒவ்வொரு லக்னத்துக்குமே 12ஆம் இடம் அப்படிங்கிறது தான் மகாலட்சுமி வாசம் செய்யற இடம் நம்ம சொல்லிட்டோம். அதே போல இந்த மிதுன லக்னத்துக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷப ராசி. அந்த ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா சந்திர பகவான் உச்சமாவாரு. அப்ப அந்த சந்திர பகவானை தாயாருடைய ஸ்தானத்துல நம்ம வச்சிருக்கோம். அதாவது உறவு முறையில தாயாரை குறிக்கிற கிரகம் சந்திர பகவான். இந்த மிதுன லக்னக்காரங்க 12ஆம் இடம் ரிஷப ராசியில சந்திர பகவான் உச்சமாகிறாரு. அப்ப இவங்க எப்பயுமே தன்னோட தாயார்கிட்ட அனுதினமும் ஆசீர்வாதம் வாங்கணும். எந்த ஒரு புதிய செயல் செஞ்சாலுமே அவங்களுடைய ஆசி பெற்றுதான் இவங்க எல்லாமே செய்யணும். இவங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையுமே அவங்க காலடியில வச்சு அவங்களுடைய பிளெஸிங்கோட அதை எடுத்து செலவு பண்ணும் பொழுது அந்த செலவு அவங்களுக்கு சேமிப்பா மாறும். இது வாழ்வியல் பரிகாரம். இது நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்குமே நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த வகையில இந்த லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய தாயாரை வழிபாடு செய்யறது மூலியமா நிறைய இவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கு. இது அனுதினமும் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. முதல் மாசம் சம்பளம் வாங்கும் பொழுதும் அதே போல பாத்தீங்கன்னாக்கா இவங்க பிறந்த நாள் ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள்ல அவங்க கிட்ட போய் பிளஸிங் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஒரு இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பணம் சேமிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா கரையாது. அனாவசிய செலவு, வீண் விரயம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல போகாது. அதனால இவங்க எப்பயுமே தன்னுடைய தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். தினமும் வாங்கினா அது இன்னும் இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய லெவலுக்கு இவங்க முன்னேற்றம் அடையறதுக்கான அமைப்பு இருக்கு. ஆனா இதை தினமும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. நம்ம லைஃப்ல நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. அவங்கக்கிட்ட போய் பிளஸிங் வாங்குங்க. அதே போல உங்களுடைய தாயார் ஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏழை எளிய மக்கள் உங்க தாயார் ஸ்தானத்துல இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செஞ்சுட்டு வாங்க. இது எல்லாமே வாழ்வியல் பரிகாரம். இதை செய்வதன் மூலியமா உங்களுக்கு இருக்கிற பண பிரச்சனைகள் நிச்சயமா தீரும். பணத்துக்காக நீங்க சிரமப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது. ஏதோ ஒரு வழியில உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆயிட்டே இருக்கும். இதை தொடர்ந்து ஒரு மாசம் நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா அதுக்கான மாற்றத்தை நீங்க அனுபவபூர்வமா உணர்ற நேரம் கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஓகே நண்பர்களே, இப்ப நம்ம மிதுன லக்னத்துக்கு மகாலட்சுமி வாசம் செய்யற இடத்த பார்த்துட்டோம். அதே போல அதுக்குண்டான கிரகத்துக்குண்டான உறவு முறைகளை கொண்டு அவங்களுக்கு எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லிட்டோம். இதை இவங்க ஃபாலோ பண்ணி இவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான அமைப்பு நிறையவே இருக்கு. நன்றி.